நமச்சிவாயம். வாக்கர்த்தா விவசம்பிருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவ். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஏனதருமை அன்பு நேயர்களே, பக்தர்களே, ஆடி மாத ராசி பலன்கள். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே முதல்ல நம்ம கிரக நிலவரங்களை பார்த்து விடுவோம். இத்தனை நாளாக அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தார், மேஷராசியில் இருந்தார். அதனால் பலவிதமான நன்மைகள் எல்லாம் நடைபெற்றது. அதோடு இல்லாமல் ஒரு சில இடங்களில் நிறைய தீ விபத்துகள் ஏற்பட்டது. நாம் முன்னாடியே சொல்லியிருந்தோம், பதிவுகள் கொடுத்துருந்தோம். மெயினாக இந்த டெக்ஸ்டைல் துணி கடைங்க வச்சுருக்கக்கூடியவங்க, துணி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பருத்தி ஆலைகள் வச்சுருக்கக்கூடியவங்க, அதே போல் வெடிபொருட்கள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதுவும் நீங்கள் மேஷ ராசியாக இருப்பீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மேஷம், விருச்சிகம் இவங்கெல்லாம் அப்படி நம்மளுடைய பதிவு போட்டிருந்தோம். அப்போது செவ்வாய் வெப்பமான சூரியன் உச்சமடையக்கூடிய தன்னுடைய வீட்டில் இருந்தார். அதனால் பல வகையான தீ விபத்துகள், ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். அதான் விஷயம். பதிவுகள் போட்டிருந்தோம் அந்த செவ்வாய் பயிற்சியில். அதே போல் இந்த ட்ரெயின் விபத்துகள் பார்த்தோம். இது எல்லாமே செவ்வாய் பகவானுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த செவ்வாயுடைய மாற்றங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம 12 ராசிக்கும் தனியாகவே ஒரு பதிவுகளை கொடுத்துருந்தோம். அது பார்த்து பலன் பெற்றவர்களும் இருந்திருப்பார்கள். ஸோ இப்போ அந்த மாதிரியான பாதிப்புகளில் இருந்து இந்த ஆடி மாதம் உங்களுக்கு விடுதலை. இந்த ஆடி மாதத்துக்கான தலைப்பே நம்ம என்ன வச்சுக்க போகிறோம்னா, பாதிப்புகளில் இருந்து விடுதலை. காரணம் என்ன? செவ்வாயுடைய பெயர்ச்சி, சுக்கிரனுடைய பெயர்ச்சி நடந்தது, சனியுடைய வக்ரம் நடந்திருக்கு. ஸோ இந்த 3 கிரக மாற்றங்கள் இந்த ஆடி மாதத்தில் நிகழ்ந்திருக்கு. செவ்வாய் இடம் மாறிட்டார், சுக்கிரன் இடம் மாறிட்டார், சனி வக்ரம் ஆயிட்டார். அப்போ இந்த 3 கிரக மாற்றங்களினால் எல்லா விதமான பாதிப்புகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை, என் அன்பு நேயர்களே. அப்போ இந்த ஆடி மாதம் கிரக நிலவரத்தை பொறுத்தவரையிலே செவ்வாய் பகவான் தனக்கு 2வது வீடாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் அமைகிறார். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த ஆடி மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் மங்களகரமானதாக அமையப் போகிறது. எல்லா விசேஷமும் ஆடி மாதம்தான். தட்சணாயன புண்ணியகாலம், இப்படி நிறைய விசேஷங்கள் ஆடி மாதத்தில் வரப்போகுது. மெயினாக இந்த ஆடி மாதம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம் தான். அதை பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கிரனுடைய வீட்டில். இந்த காம்பினேஷன் இருக்க சின்ன சிறுபணமாக மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. அந்த சுக்கிரன் தனக்கு 2வது வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ குரு சுக்கிரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம், குரு மங்கள யோகம். நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாதம் நம்முடைய 12 ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக அமையப்போகுது. உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக விளங்கப் போகிறது. குறிப்பாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. இது நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் காமனான அந்த கிரக நிலவரங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சூரிய பகவான் கடகராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். தனக்கு 6, 8ஆக சனி பகவான், அந்த சூரியனுக்கு 3, 9ஆக ராகுவும் கேதுவும் அமைந்திருக்கிறாள். சூரியனுக்கு 3, 9ஆக இருக்கக்கூடிய ராகு மிக அற்புதமான ராகு, மோட்ச வீட்டில் இருக்கக்கூடிய ராகு. போன மாதம் ஒரு விஷத்தை வழங்கினார். இந்த மாதம் அவர் அமிர்தத்தை வழங்கப் போகிறார். ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பர்களே, இந்த ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆடி மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதம் மகர ராசிக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு 4ஆம் அதிபதி சுகஸ்தான அதிபதி 4, 11 செவ்வாய் ராசிக்கு 5வது வீட்டில் குருவோடு இணைவு.
அதோட வீடு கொடுத்த சுக்கிரன் 7வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். அதி அற்புதமான யோகம். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. பாருங்க, இந்த கிரக அமைப்புகளை பாருங்க. 4ஆம் அதிபதி மகர ராசிக்கு எப்பயுமே 4ஆம் வீடு எந்த பாவமானாலும் 4ஆம் பாவம் எந்த லக்னமானாலும் 4ஆம் பாவம் சுகஸ்தானம். வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் புதையல் அதிர்ஷ்டம் இதெல்லாம் தரக்கூடியது 4. வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் இதெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய இடம், சுகத்தை சுட்டி காட்டக்கூடிய இடம். ஒரு மனிதன் அந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பான், எவ்வளோ சுகத்தை அனுபவிப்பான், அவனுக்கு மனைவி இடத்துல எந்த அளவுக்கு சுகங்கள் கிடைக்கும், இதையெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய இடம் 4ஆம் பாவம். அந்த 4ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 5லே அமைந்திருக்கிறார். அதுவும் யாரோட சேர்ந்திருக்காருங்க? மிகவும் சுபராக இருக்கக்கூடிய குருவோடு இணைந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அவங்க 2 பேரும் இருப்பது 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீடு. வீடு கொடுத்த சுக்கிரன் 7ல் உட்காந்து நேர் பார்வையா சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்குறாருங்க. சுக்கிரன் அவனுக்கு உச்சத்தில் இருக்காங்கடா, அவனுக்கு சுக்கிர தசை நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் மகர ராசி அன்பர்களை இந்த மாதம் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிரனுடைய நேர்பார்வை விழுகின்றது. நீங்கள் எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், அல்லது மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஃபேமிலிஸாக இருக்கலாம், ஒரு ஹையர் ரேங்க் நல்ல ரேங்க் உச்சமான ரேங்கில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களாக இருக்கலாம், அல்லது வேலை வாய்ப்புகளில் சிறந்த ரேங்கில் இருக்கக்கூடிய உயர் பதவிகளிலே இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது மல்டி பிஸ்னஸ் பலதரப்பட்ட தொழில் அமைப்புகளை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கலாம், பல வகையிலும் உங்களுக்கு வருமானம் வரக்கூடியவர்களாக இருக்கலாம், சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கு, சின்ன சின்ன கடைகள், சிறு சிறு வியாபாரங்கள், சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், உங்கள் உழைப்பை தன்னம்பிக்கையை நம்பக்கூடியவர்களாக தொழில் செய்யக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கலாம். இப்படி எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. அருமையான வளமான வளர்ச்சி வரக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு புதையல் சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான யோகம் அமைகிறது, திடீர் அதிர்ஷ்டங்கள் அமைகிறது. வேறு ஏதேனும் வகையிலும் கூட உங்களுக்கு வருமானங்கள் வந்து சேரும், பணங்காசுகள் வந்து சேரும், சிறு பணங்கள் உங்கள் வீடு தேடி வந்து சேரும். வராத பணங்காசுகள், பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கீங்களா? எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க சாமி, என்னை ஏமாத்துறாங்க சாமி அப்படின்னு சொல்கிறீங்களா? வராத பணங்காசுகள் கூட வந்து சேரக்கூடிய அற்புதமான யோகம் உங்களுக்கு அமைகிறது மகர ராசி அன்பர்களே. அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், பணவரவு தனவரவு நிறைந்து இருக்கும். அதே போல திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், 2வது திருமணம். பொண்ணுக்கு 38 வயசாகுது சாமி, பொண்ணுக்கு 40 வயசாகுது சாமி, 42 வயசாகுது சாமி, இன்னும் திருமணம் நடைபெறவில்லை. இந்த 40 வயசு பொண்ணுங்க. அப்போ பொண்ணுக்கு 40 வயசாகுது, 42 வயசாகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை. நிச்சயமாக கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை தூசு தட்டி கையில் எடுங்க. திருமண யோகங்கள் கைகூடும். அதுக்கெல்லாம் வழி இருக்குது, பரிகாரங்கள் உண்டு, பிராயச்சித்தங்கள் இருக்குது. தெரிந்து அறிந்து செய்வீர்களேயானால், நம்பிக்கையோடு தொடர்வீர்களேயானால் நிச்சயமாக திருமண யோகங்கள் கைகூடும். அதே போலத்தான் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே
வேலை வாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். வேலை கிடைக்காத மகர ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சரி நம்ம இங்கேயே கண்டினியூ பண்ணலாம், இங்கேயே நம்ம வேலை செய்யலாங்கிற அந்த நம்பிக்கை கிடைக்கும். தேவையில்லாமல் வேலை இடம்லாம் மாறக்கூடாது. ஒரு முறை உங்கள் பர்த் சார்ட்டை கொடுத்து அனலைஸ் பண்ணி நாம் இந்த கம்பெனி விட்டு வெளியில் போகலாமா, வெளியே போனால் நமக்கு வேலை கிடைக்குமா, ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நம்ம வெளியூர் போயிடலாமா, ஃப்யூச்சர் கெட்டு போயிடுச்சுன்னா இதெல்லாம் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். அப்போ உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். நிலையான உத்தியோகங்கள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே. அதே போல தான் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள். மெயினாக மகர ராசிக்கு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்கின்றன. அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடன் சுமைகள் குறையும். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. ஸோ நிறைய கேள்விகள் நம்முடைய மகர ராசிக்கு இருந்து வருகின்றது. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல முறையில் அதிர்ஷ்டங்களோடு கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைகின்றது. அற்புதமான நல்ல யோகங்கள், சிறந்த வழிபாடுகளை செய்து சந்தோஷமாக நிம்மதியாக வாழுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி.